வணக்கம் மாணவர்களே, நாம் இப்பொழுது என்எம்எம்எஸ் தேர்வில் 2021ஆம் ஆண்டிற்கான கேள்வி மற்றும் விடைகளை பார்க்க போகிறோம். முதல்ல பின்வரும் தொடர் வரிசையில் அடுத்து வரும் உறுப்பை கண்டறியவும். ஃபைண்ட் த நெக்ஸ்ட் டேர்ம் ஆஃப் த ஃபாலோயிங் சீரிஸ். முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னதுன்னா, ஸ்கொயர் நம்பர்ஸ் க்யூப் நம்பர்ஸை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸ்கொயர் நம்பர் மற்றும் க்யூப் நம்பர், சரியா? 2 ஸ்கொயர்னால் 4, 3 ஸ்கொயர்னால் 9, அது 30 ஸ்கொயர் வரைக்கும் தெரிஞ்சுக்கோங்க. இதுமாரி க்யூப் நம்பர்ஸ் கிட்டத்தட்ட 20 க்யூப் வரைக்குமாவது தெரிஞ்சுக்கிறோம். கணக்கை பார்ப்போம். 1, 4, 27, 16, 125, 36. இதில் இந்த நம்பர் வாசிக்கும் போதே பாருங்கள், 27 க்யூப் நம்பர், 125 க்யூப் நம்பர், 4ம் 16 ஸ்கொயர் நம்பர் சொல்லிடலாம். ஆனால் இந்த 27ம் 125 பார்த்தோன்னா சொல்லிடணும் அது க்யூப் நம்பர் அப்படின்ட்டு. அடுத்தது இது என்னது அப்படின்னா, என்ன தொடரில் வந்திருக்கு, ரெட்டை தொடரில் இருக்கா ஒற்றை தொடரில் வந்திருக்கா அப்படின்ட்டு. 1க்கு அப்புறம் 4, 4க்கு அப்புறம் ஒரே அடியாக கூடியிருக்கு 27. அப்போ என்ன பண்ணணும்னா, இது ரெட்டை அடுக்கு தொடரில் தான் பார்க்கணும். எப்படி பார்க்க அப்படின்னா, 1 அடுத்தது ரெட்டை அடுக்கு தொடருங்கிறது 1க்கு அப்புறம் 27 பாருங்கள். அடுத்தது 27க்கு அப்புறம் 125, 125க்கு அப்புறம் நம்ம ஆன்சர் பார்க்கணும், சரியா? அப்போ இது என்னது, 1 க்யூபும் 1 தான், 1 ஸ்கொயரும் 1 தான். 27ங்கிறது 3 க்யூபு, 125 5 க்யூப், சரியா? அப்போ இங்கே எப்படி வந்திருக்கு, 1, 3, 5. அடுத்தது என்னது வரணும், 7 வரணும். ஏன் 7 வரணுங்கிறன்னா, இது என்னது, ஒற்றை எண்ணா வருது. 1, 3, 5, 7, சரியா? ஒற்றை எண்ணா வருது, ஆட் நம்பர்ஸ், சரியா இங்கிலீஷில். அப்போது 7 க்யூப் என்னது அப்படின்னா 343 ஆன்சர், சரி? அதனால் நீங்கள் க்யூப் நம்பரையும் சரி ஸ்கொயர் நம்பரையும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது இங்கே 4 பார்த்தா இது 2 ஸ்கொயர், 16 பார்த்தோன்னா 4 ஸ்கொயர் 16, 36 6 ஸ்கொயர். அப்போ இங்கே 2, இங்கே 4, 6 வந்திருக்கு, ரெட்டை எண், அப்படி தானே? அப்படி கேட்டிருக்கு. இதுக்கு அடுத்த நம்பர் கேட்டோன்னா 6க்கு அப்புறம் 8 ஸ்கொயர் வந்திருக்கும், சரியா? அடுத்த கணக்கு பார்க்கலாம். 0.5, 0.55, 0.65, 0.8, அடுத்தது என்ன எண் கேட்டிருக்கு. இதில் 2க்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு பாருங்கள். 0.55க்கும் 0.5ஐயும் கழித்து பாருங்கள், இதுக்குள்ள வித்தியாசம் என்ன அப்படின்ட்டு பார்க்கணும். அப்போ இதை எப்படி கழிக்கிறது? இப்போ பாருங்கள், 0.55, அதிலிருந்து 0.5 கழிச்சா என்ன வரும்? இந்த 5 அப்படி இறக்கிறோம், 5ல் 5 போனால் 0, இது புள்ளி. அப்போ 2க்கும் உள்ள வித்தியாசம் என்னது? 0.05, 0.05. அடுத்தது இது 2க்கும் என்ன வித்தியாசம் வருது? 66, 5, 5, 5. அப்போ என்ன வரும்? 2க்கு வித்தியாசம் 0.10, 10 கூடி இருக்குது. இங்கே 5 கூடி இருக்குது, இங்கே 10 கூடி இருக்குது. அடுத்தது இது 2க்கு வித்தியாசம் 8லேருந்து 0.65 கழிச்சா 0.15, 15. அப்போ 5, 10, 15, அடுத்தது 20 கூடும், 0.20 கூடும். அப்போ 0.8ஓட 0.2 கூட்டுனா என்ன வரும்? 2. நான் 2 0 கூட்டணும், நல்லா பாருங்கள். 5, 10, 15, இங்கே 20. அப்போ 0, 8 2ஐயும் கூட்டினா 1, அல்லது நான் 8 2 கூட்டினா 10. அப்போ இங்கே 0 போடணும், மிச்சம் 1 இங்கே போடணும் புள்ளிக்கு அப்புறம். அப்போ ஆன்சர் என்னது? 1. தெரியுதா? முதல்ல வித்தியாசத்தை பாருங்கள். அடுத்து மூன்றாவது கேள்வி. 30, 45, 75, 105, 165. இதில் என்ன வித்தியாசம்னு பார்க்கணும், சரியா? அதில் எப்படி பார்க்குறது அப்படின்னு பாருங்கள். இதுவுமே ரெட்டை அடுக்கு தொடர். 30க்கும் 45க்கும் உள்ள வித்தியாசம் பாருங்கள். 30க்கும் 75க்கும், அடுத்த 75க்கும் 165க்கும். நம்மளுக்கு அடுத்தது இங்கே 45க்கும் 105க்கும் உள்ள வித்தியாசம், அடுத்த எண் இது வந்துடும். அப்போது இங்கே பாருங்கள், 75லேருந்து 30 கழிச்சா எவ்வளவு? 45, சரியா? அடுத்தது 165லேருந்து 75 கழிச்சா 90.
90. அப்போ எப்படி கொடுத்துருக்கு? இதனுடைய மடங்காக போயிருக்கு. 45 மடங்கு வந்து 90. அப்போ என்ன பண்ணணும்? இதுக்கு அடுத்த நம்பர் வந்து என்ன வரணும் அப்படின்னா, இந்த 165ஓட 180 90 மடங்கு 180 கூட்ட வேண்டியது வரும். இங்கே உள்ள நம்பர், அடுத்த நம்பர் நம்மளுக்கு. ஆனால் அது வேண்டாம், இந்த கீழே உள்ளதில் உள்ளதான் வேணும். 45லேருந்து 105 கழிச்சு 105லேருந்து 45 கழிச்சா எவ்வளவு அப்படின்னா, இங்கே நான் கழித்து பார்ப்போமா? 105லேருந்து 45 கழித்து பாருங்கள். 5ல் 5 போனால் 0. இங்கே வந்து 1 கடன் வாங்கணும். 10ல் 4 போனால் 6. அப்போது எவ்வளோ கூடியிருக்கு? 60 கூடியிருக்கு. சரியா? அடுத்தது 105லேருந்து இங்கே வந்து மடங்கு போயிருக்கனால நீங்களும் மடங்கை தான் இங்கே பார்க்கணும். 105ஓட 60 மடங்கு 120. அப்போ 105 கூட்டல் 120 கூட்டுங்க. கூட்டுனா 5, இது 2, 225. இதுதான் இதோடைய ஆன்சர். இங்கே 225 போடணும். இதுதான் ஆன்சர். அடுத்தது ABBCDCFDHE. இது வந்து இப்படி போயிருக்கா. இதுவுமே என்ன, பிக்கு அப்புறம் 2 பி வருது. அப்போவுமே உடனே நீங்கள் ரெட்டை அடுக்கு தொடர்லேயே போடுங்க. ஏக்கு அப்புறம் பி, அடுத்தது பியிலேருந்து சி. இது விடவே இல்லை, கண்டினியூஸாக இருக்குது. சியிலேருந்து டி, டியிலேருந்து இ, இயிலேருந்து எஃப் வரணும். அப்போ 1 விட்டு வரணுன்னால இங்கே போடக்கூடாது. அப்போ இங்கே என்ன போட்டுறணும்? எஃப். சரி, அடுத்தது இங்கே பாருங்கள். இங்கே பியிலேருந்து டி வந்திருக்கு. முதல்ல என்ன பண்ணிடணும்? எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த ஏபிசிடியை இப்படி எழுதி வச்சிடணும். எப்படி எழுதி வைக்கணும்? இந்த பாருங்கள், நான் எழுதி வச்சுருக்கதை பார்த்துக்கோங்க. ஏபிசிடி எம் வரைக்கும் எழுதிக்கோங்க. மேலே 1 2 3 வந்து 13 வரைக்கும் போட்டுக்கோங்க. எம் வந்து 13ஆம் நம்பர். திரும்ப என்லேருந்து எழுதிக்கோங்க. என்லேருந்து இசட் வரைக்கும் எழுதி இங்கே 13 வச்சா, அப்போ இங்கே 14 வரணும். 14லேருந்து 26, இசட் வந்து 26 அப்படி எழுதி வச்சுக்கோங்க. ரிவர்ஸ்லேயே எழுதியிருங்க. 1 2 3 4. அப்போ என் 13 ஆகும், இங்கே எம் வந்து 14 ஆகும். 14 15 16 இப்படி போய் 26 ஆயிரும். ரிவர்ஸ்லேயே எழுதிக்கோங்க. சரி, இது வந்து ரொம்ப நல்லது உங்களுக்கு. அடுத்தது இங்கே பியிலேருந்து என்னது? டி. அப்போ 1 விட்டுருக்கு. பிக்கு அப்புறம் 1 விட்டு சியை விட்டு டி. அடுத்தது டியிலேருந்து எங்கே போயிருக்குன்னு பாருங்கள், எஃப். அப்போது டிக்கு அப்புறம் இயை விட்டு எஃப். அடுத்தது எஃப்லேருந்து எங்கே போயிருக்கு? ஹெச். ஹெச்னா ஜியை விட்டு ஹெச் வந்திருக்கு. ஹெச்லேருந்து அடுத்தது என்ன வரணும்? ஐயை விட்டு ஜே வரணும். சரி, அப்போ நம்மளுக்கு ஆன்சர் ஜே, எஃப். இது 3 ஆன்சர். சரியா? இதை வந்து எழுதி வச்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப பயன்படும். அடுத்தது அடுத்த கேள்வி பாருங்கள். 5 BDFCFITHL. இதில் வந்து எப்படி பார்க்கணுன்னா, நீங்கள் வந்து முதல் டேர்மை பாருங்கள். BCD. அடுத்தது யார்? ABCDக்கு அப்புறம் யார்? இ. அப்போ இ தான் முதல் டேர்ம். அப்போ இங்கே பாருங்கள், ஆன்சரில் இ வந்து நம்மளுக்கு எல்லாமே ஈயாக இருக்குது இதை தவிர. அடுத்தது இதில் கை வச்சுக்கோங்க. அடுத்தது டி, இ விட்டாச்சு. நான் 1 விட்டுருக்கு. ஈயை விட்டு எஃப், ஜியை விட்டு ஹெச். இங்கே பாருங்கள், டி அதுக்கப்புறம் எஃப், இ விட்டு எஃப், ஜி விட்டு ஹெச், ஐ விட்டு அப்போ என்ன வரணும்? ஜே. ஐ விட்டு ஜே. சரியா? அடுத்தது ஜே எங்கே வந்திருக்கு? இங்கே வந்திருக்கு. நீங்கள் டக்குன்னு இதே ஆன்சர் போட்டுடலாம். சரியா? எஃப்க்கு அப்புறம் ஜிஹெச் 2 விட்டுருக்கு. ஐ. சரியா? எஃப்க்கு அப்புறம் 2 விட்டுருக்கு. இஎஃப், ஜிஹெச் விட்டுருக்கு. ஐ. அடுத்தது ஐயிலிருந்து எல். ஐக்கு அப்புறம் என்னது வரும்? ஜேகே விட்டுருக்கு. ஜேகே விட்டுருக்கு. எல். அடுத்தது எம்என் உடனும் ஓ. சரி, அப்போ இதுதான் ஆன்சர். சரியா? அடுத்தது 6வது கேள்வி. இங்கே பாருங்கள். Z2A X3D V5H T. இங்கிலீஷில் பார்த்துக்கோங்க. T வந்து 7M R11S இப்படி இருக்குது. இப்போ வந்து என்னது ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இப்போ நம்பரை பாருங்களேன். 2 3 5 7 11. 2 3 5 7
11 வந்திருக்கு. 2 வந்திருக்கிறனால இது ஒற்றைப்படை எண் சொல்லிடாதீங்க. 2 இருக்குது. சரியா? 3, 5, 7, 11 பார்த்துட்டு ஒற்றைப்படை எண் சொல்லக்கூடாது. 2 இருக்குதுனால இது ப்ரைம் நம்பர்ஸ். தமிழில் பகா எண். சரியா? பகா எண் வந்து 11க்கு அப்புறம் யார் வரணும் அப்படின்னா 13. அப்போ இதுலேயும் 13 இருக்குது, இதுலேயும் 13 இருக்குது. அப்போ 1 ஆன்சர் 1 வரும், இல்லை 4 வரணும். அடுத்தது கண்டுபிடிப்போமா? இது ரிவர்ஸில் பாருங்கள். இசட்டுக்கு அப்புறம் எக்ஸ் வந்திருக்கு. அடுத்தது இசட்டுக்கு அப்புறம் எக்ஸ் வந்து எப்போ வரும்? 1 விட்டுறணும். ஒய் விட்டு எக்ஸு. அடுத்தது எக்ஸ் வந்திருக்கா மொதல் டேர்ம். அடுத்தது டபிள்யூ விட்டு வி. சரியா? அடுத்தது விக்கு அப்புறம் யூ விட்டு டி. அடுத்தது டிக்கு அப்புறம் எஸ் விட்டு ஆர். ஆருக்கு அப்புறம் கியூ விட்டு பி. சரியா? கியூ விட்டு பி. அதை நான் பக்கத்திலே தான் வச்சுருக்கேன். சரியா? அதுக்கப்புறம் அந்த கடைசி டேர்ம் கண்டுபிடிப்போம். ஏக்கு அப்புறம் இது 1 விட்டு 1 கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏக்கு அப்புறம் டி வந்திருக்கு. ஏலேருந்து யார் வந்திருக்கா? டி. அப்போ 2 விட்டுருக்கு. பி, சி விட்டுருக்கு, டி. அடுத்தது டிக்கு அப்புறம் ஹெச்சுங்கும் போது இஎஃப் விட்டு என்னது? டிக்கு அப்புறம் ஹெச்சுங்கும் போது இஎஃப்ஜி 3 விட்டுருக்கு. 3 விட்டு ஹெச். அடுத்தது எம் வந்து ஹெச்சுக்கு அப்புறம் ஐஜேகேஎல் 4 விட்டு எம். அடுத்தது எம்முக்கு அப்புறம் எஸ் வந்து எப்படி வரும்? 1 2 3 4 5 விட்டு எஸ். NOPQ ஆர் 5 விட்டு எஸ். அப்போ 6 விடணும். இந்த நம்பருக்கு நம்ம எதை விடணும்? 6 விடணும். அப்போது எஸ்ஸுக்கு அப்புறம் யார் 6 விட்டா பாருங்கள். TUVWXY. அப்போ இங்கே என்ன வரும்? இசட் வரும். சரியா? அப்போது இதுதான் ஆன்சர். P13 இசட் ஆன்சர். இது புரியுதா? புரியலட்டினா கமெண்ட்டில் போட்டு விடுங்க. நான் திரும்ப வேணால் எக்ஸ்பிளைன் பண்ணி விடுறேன். சரியா? நான் திரும்ப சொல்கிறேன் உங்களுக்கு. அடுத்தது 7 1, 2, 6, 15, 31, 56. இதில் என்ன வித்தியாசங்கிறத பாருங்கள். 2லேருந்து 1 போச்சுன்னா 1 தான். 6லேருந்து 2 போச்சுன்னா 4. அடுத்து 15லேருந்து 6 போச்சுன்னா 9. இதை வச்சே சொல்லிடலாம் இது என்ன நம்பர்ன்ட்டு. 31லேருந்து 15 போச்சுன்னா எத்தனை வரும்? 15 16. 15ஓட 16 கூட்டினா 31. சரியா? அப்படி பாருங்கள். இல்லை 56லேருந்து 31 கழிச்சேன்னா 25. இப்போ இதை பார்த்தாலே சொல்லிடலாமா? இது வந்து என்னது? ஸ்கொயர் நம்பர். 1 ஸ்கொயர் 1, 2 ஸ்கொயர் வந்து 4 கூட்டியிருக்கு. 2ஓட 4 கூட்டினா 6. அடுத்தது 3 ஸ்கொயர் 9. அப்போ 6ஓட 9 கூட்டினா 15. சரியா? 4 ஸ்கொயர் 16. அப்போ 15ஓட 16 கூட்டினா 31. 5 ஸ்கொயர் என்னது? 25. 31ஓட 25 கூட்டினா 56. அடுத்தது 6 ஸ்கொயர் வந்து 36. அப்போ 56ஓட 36 கூட்டினா என்ன வரும்? 92. இதுதான் ஆன்சர். 92. சரியா? அடுத்தது கொஸ்டினை வாசிங்க. பின்வரும் தொடர் வரிசையில் ஓர் எண் தவறாக உள்ளது. தவறான எண்ணை கண்டறியவும். ஒன் டேர்ம் இன் த நம்பர் சீரீஸ் இஸ் ராங். ஃபைண்ட் அவுட் த ராங் டேர்ம் இன் த ஃபாலோயிங் சீக்வன்ஸ். இந்த எண்களில் ராங் டேர்ம் என்னது அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்கு. தவறான எண். சரியா? இது வந்து பாருங்கள். 720, 120, 24, 8, 8க்கு அப்புறம் 2, 1 அப்படி இருக்குது. அப்படி தானே? அப்போ இது வந்து ரொம்ப குறையுதுனால டிவிஷனில் போயிருக்குன்னு அர்த்தம் முதல்ல. சரியா? இது வந்து டிவிஷனில் போயிருக்குன்னு அர்த்தம். அப்போ வந்து இதை எப்படி கண்டுபிடிக்க? 720லேருந்து வகுத்துருக்கு. வகுத்தா 120 எப்படி வரும்னா 720 வகுத்தல் 6. 6ஆல் வகுத்தா தான் ஓரார் 6. 720/6னா இது ஓரார் ஆரம்பித்த 1 வரும். 12ல் ஈராரா 12. சரியா? 0. அடுத்தது 120ல் 24 எப்படி வரும்? சரியா? 12ஆம் வைப்பாடில் தானே இது வருது. அப்போது இது வந்து 5ஆல் வகுத்தா 120 5ஆல் வகுத்தா எது வரும்? 24. சரியா? ஈரஞ்சா 10. ஈரஞ்சா 10. 20ல் 5 என்ன? 120. இதில் வேணால் போட்டு காட்டட்டா? 720/6ன்னு சொல்கிறேன். சரியா? எப்படி? ஓரார் 6.
சரி, இது ஓராறு 6, மிச்சம் 1 12. அப்போ எத்தனை வரும்? ஈராறா 12. இந்த 0வா அப்படி போடுவோம். 120 வந்துட்டா 120 அதே மாதிரி 5ஆல் வகுங்க. 5ஆல் வகுத்தா ஓரஞ்சு 5, இது ஈரஞ்சா 10, ஈரஞ்சா 10, 20ல் 4 5 20, 24 வந்துட்டா. அடுத்தது 24 எதால் வகுத்தா 8 வரும். அடுத்தது 8ஆம் வரும் அப்படின்னு பாருங்கள். இங்கே 6ஆல் வகுத்திருக்கு, இங்கே 5ஆல் வகுத்திருக்கு. அப்போ 4ஆல் கட்டாயம் வகுக்கணும். 6 நாங்க 24, அப்போ 6 வரும். அதுக்கு பதிலாக இங்கே 8 வந்திருக்கு. இதுதான் ராங் நம்பர். இது 6ன்னு எடுத்துக்கோங்களேன். அப்போ இது வந்து 4ஆல் வகுத்திருக்கோம். அப்போ 6ன்னு எடுத்துக்கோங்க. அடுத்து 6ஐ வந்து 3ஆல் வகுத்தா 2, 2ஐ வந்து 2ஆல் வகுத்தா என்னது 1. அப்போ ராங் டேர்ம் வந்து என்னது 8. அடுத்த கணக்கு 6 10 20 25 48 52 104. இது வந்து இரட்டை தொடர். 6லேருந்து 20, அடுத்து 20லேருந்து 48, 48லேருந்து 104, இப்படி போங்க. அடுத்தது இங்கே 10லேருந்து 25, 25லேருந்து 50. சரி, இதில் எப்படி கூடியிருக்குன்னு பாருங்கள். 10 to 25னா 15 கூட்டியிருக்காங்க. அப்போ இங்கேருந்து 25 ஆகிட்டு 15 கூட்டும்போது 25. சரியா? அதுக்கப்புறம் 25ஓட 15 கூட்டுன்னா 30 40 வரும். ஆனால் 52. அப்போ 30 கூட்டி பாருங்கள். 30 கூட்டி பார்த்தா 55 வரணும். இங்கே அப்படி தானே 55 வரும். இது கரெக்டாக தப்பான்ட்டு அடுத்தது பார்ப்போம். 6லேருந்து 20 வந்து எப்படி கூடியிருக்குன்னு பாருங்கள். ப்ளஸ் 14 கூட்டுனா 20, 20லேருந்து 48 அப்படின்னு சொல்லும்போது 28 கூட்டுனா எத்தனை? 48, 48லேருந்து 104 எப்படி வந்திருக்கு அப்படின்னா 56, டபுள் ஆக்கியிருக்காங்க. சரி, இதை வந்து டபுளாக கூட்டியிருக்கு. அது மாதிரி இங்கே 15 கூடியிருக்கு 10லேருந்து 25. அப்போ என்னது? இதோடைய டபுள் 15ஓடைய டபுள் வந்து 30, அதனுடைய மடங்காக கூட்டுங்க. 30 கூட்டணும். 30 கூட்டுன்னா 25ஓட 30 கூட்டணும்னு வச்சுக்கோங்க. 25 + 30, இது ரெண்டையும் கூட்டினா 5 3 2 5, 55 வரணும். இங்கே 52 வந்திருக்கு. அப்போ 52 தான் தப்பு. அடுத்த கணக்கு 520, 520 328 232 178 160 148 142. இதில் வந்து எப்படி போயிருக்குன்னு பாருங்கள். இது ரெண்டையும் கழிங்க. 520லேருந்து 328 கழித்து பாருங்கள். கழித்து பார்த்தா எவ்வளவு வருதுன்னா, இங்கே கழிக்கிறேன். 520 328, 10ல் 8 போனால் 2. அப்போது இது 10 ஆகும்போது இது 1 ஆயிரும். அப்போது 11, இது 4 ஆக்கணும். இது 11, 11ல் 2 போனால் 9, 4ல் 3 போனால் 1, 192, 192 வந்திருக்கு. அப்படி தானே? இதில் 192. அடுத்தது இங்கே 328ல் 232 போச்சு அப்படின்னா 96. இதில் 96 கூட்டினா 8 2 6 2 8 9 10 12 1. கரெக்டு தான். அப்போது 192, இங்கே 96 வருது. இது ரெண்டும் 192 வருது. அடுத்தது இது ரெண்டும் எத்தனை வரும்? 178க்கும் 232க்கும் பாருங்கள். 232ல் 178 கழிங்க. கழிச்சேன்னா 4 12 ஆகிடுதுல்ல. இது 12, இது 2. அப்போ 12ல் 8 போனால் 4, 2 போச்சு, மிச்சம் 5. அப்போ 54 வருது. இது 54. அப்போ 170. அதுக்கப்புறம் இது இப்படி பார்க்கணும். சரியா? இதில் இப்போ இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் எப்படின்னா, 192ல் 2ஆல் வகுத்தா இந்த 96 வருது. 96 2ஆல் வகுத்தா எத்தனை வருதுன்னு பாருங்கள். எத்தனை வரும்? 4 2 8, 16ல் 8 2 16, 48 வரணும். அதுக்கு 54 வந்திருக்கு. சரி, 54 வந்திருக்கு. அப்போ 48 தான் வரணும் 2ஆல் வகுத்தா. அப்போ 178 தான் தப்பு. இதில் 178 தவறான பதில். சரியா? அடுத்த கணக்கு அடுத்த கணக்கு 11வது கணக்கு. 11ல் 1 பின்வரும் தொடர் வரிசையில் விடுபட்ட எண்ணார் எழுத்துக்களை கண்டறியவும்.
ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர் லெட்டர்ஸ் இன் த ஃபாலோயிங் சீக்வன்ஸ். அதில் என்னது மிஸ் ஆகிருக்குன்னு பார்க்க சொல்கிறாங்க. இங்கே வந்து பாருங்கள், 1, இங்கே 2, இங்கே 9. அப்போ இது 1 க்யூப் நம்பரோ ஸ்கொயர் நம்பரையோ கூட்டினா தான் அந்த 9 வர முடியும். சரியா? அப்போ வந்து பாருங்கள், இது வந்து இது 1 ஸ்கொயர், ஒன்றே ஒன்று, ஒரு சின்ன க்ளூ. 1 ஸ்கொயர்னாலும் 1 க்யூப்னாலும் ஒன்று தான். ஆனால் 2 ஸ்கொயர்னால் 4. அப்போ 4 1 5. அப்போ அது வராது ஆன்சர். அப்போது 2 க்யூப் வந்து எவ்வளவு? 8. 1 க்யூப் வந்து எவ்வளவு? 1 தான். அப்போ 1 + 8 வந்து 9. அப்போ க்யூப் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். அதேமாதிரி இதையும் பாருங்கள், 2 கரெக்டாகணும். அடுத்தது தான் நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். 3 க்யூப் வந்து எவ்வளவு? 27. சாரி, 27. 4 க்யூப் வந்து எவ்வளவு? 64. நன்னாங்க 16, 16 நாங்கள் 64. 2ஐயும் கூட்டுனா 91. சரியா? அடுத்தது 2 க்யூப் வந்து 8. 3 க்யூப் வந்து எவ்வளவு? 27. 27 8 வந்து 35. இதுதான் ஆன்சர். சரியா? க்யூப் நம்பர் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க, ஸ்கொயர் நம்பரும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது 12வது கேள்வி. நடுவில் உள்ள எண்ணுக்கும் இந்த சுற்றி உள்ள எண்ணுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது, அவ்வளோதான். சரியா? அதை பார்ப்போமா? 10ல் 8. இப்போ 10ஐயும் 8ஐயும் கூட்டுனா எவ்வளோ வரும்? 18. 10ல் 6 போச்சுன்னா 4. சரியா? 18ஐயும் 4ஐயும் பெருக்குனா 8 நாள் 32, மிச்சம் 3, 1 நாள் 4 3 72 வருது. சரியா? அடுத்தது 9ம் 7ஐயும் கூட்டுனா எவ்வளவு? 10 16. 16 9ல் 5 கூட்டுனா 5 கழிச்சா 5 கழிச்சா 4. இது 2ஐயும் பெருக்கி பாருங்க. 16 × 4 6 நாள் 24, மீதி 2, 1 நாள் 4 2 6. அதே மாதிரி தான் இது. 10ஐயும் 5ஐயும் கூட்டுனா 15. 5ம் 11ல் 5 போச்சுன்னா 6. அப்போ ஆன்சர் என்ன வரும்? IR 30க்கு 0. சரியா? இங்கே இந்த 0 வச்சுக்கோங்க. IR 30க்கு 0, மிச்சம் 3, 1 6 6 3 90 வரணும். ஆனால் இங்கே ஆன்சர் வரலை. சரியா? இங்கே ஆன்சர், இதுக்கான ஆன்சர் இல்லை, தவறுதலாக இருக்குது. அடுத்த கணக்கு போவோம். 13ல் இங்கே 64, 125, 64. ஏதோ ஒரு ஸ்கொயரோ க்யூபோ இருக்குது, அவ்வளோ தானே. அப்போ வந்து நீங்கள் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்? இது வந்து க்யூப், 125 க்யூப், அப்போ 5 க்யூபு. இது 4 க்யூபு. சரியா? அடுத்தது இந்த 14ங்கிறது சின்ன நம்பராக இருக்குது. அதை வந்து பாருங்கள், 8 வந்து 2 க்யூபு. அடுத்தது 27 வந்து 3 க்யூபு. இப்போது 5 4 9 இப்படி கூட்டுங்க, நம்பர்ஸை மட்டும் கூட்டுங்க. என்ன? 5 4 9. அடுத்தது இங்கே 2, 9 10 11, 11 3 14. அந்த நம்பர்ஸை கூட்டினா வருது. அடுத்தது 216 வந்து 6 க்யூப். 6 க்யூபு. 1 வந்து 1 க்யூபு. 8 இப்போ தான் சொன்னேன், 2 க்யூபு. 64 4 க்யூபு. நம்பர்ஸை மட்டும் கூட்டுங்க. 6 1 7, 7 3 10 11 13. இங்கே 64 4 க்யூப், 343 7 க்யூப், 125 5 க்யூப், 216 6 க்யூப். நம்பர்ஸை கூட்டினா 6 4 10, 17 22 வருது. சரி, 22 ஆன்சர். அடுத்த கணக்கு 14. 2 4 3 1. இந்த இதுகளுக்குள்ளே ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது, அப்போவே சொன்னேன். சரியா? அப்போ வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாருங்கள். அதே மாதிரி அந்த கடைசியில் இந்த கொஸ்டின் மார்க் உள்ளதை கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். புரியுதா? 4 3 7, 7 1 8, 8 2 என்னது 10. 10 இது எப்படி வரும்? 10 3 3 பேருக்குன்னா 30ன்னு வச்சுக்கோங்க. அடுத்த இதுவும் அதே மாதிரி வரணும். 5 4 9, 10 11, 11 3 14. 14 × 3 வராது. அதனால அப்போ அந்த மெத்தட் இல்லை. அப்போ எப்படி செய்யலாம் அப்படின்னு பாருங்கள். இது வந்து எனக்கு தெரிஞ்ச இது 4 ஸ்கொயர் வந்து எவ்வளவு? 16. 3 ஸ்கொயர் எவ்வளவு? 9. சரியா? 1 ஸ்கொயர் 1 தான். 2 ஸ்கொயர் 4. சரியா? 2 ஸ்கொயர் 4. இந்த 16 4 20, 21, 21 9 30 ஸ்கொயர் பண்ணி கூட்டியிருக்கு.
சரியா, ஸ்கொயர் பண்ணி கூட்டியிருக்கு. அப்போ இங்கே என்ன பண்ணணும், இதை நான் எக்ஸுன்னு வச்சுருக்கேன். சரியா, எக்ஸுன்னு எடுத்துகிட்டு இந்த கணக்கை இங்கே செஞ்சு காட்டுறேன். 6 ஸ்கொயர் எவ்வளவு, இதை ஸ்கொயர் வந்து 36 கூட்டல் 4 ஸ்கொயர் 16 கூட்டல் 3 ஸ்கொயர் 9 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 86. அப்போ அந்த எக்ஸ் ஸ்கொயர் என்னதுன்னு, எக்ஸு தான் நம்மளுக்கு என்னன்னு கண்டுபிடிக்கணும். சரியா, 36 இது இவ்வளோ 3ஐயும் கூட்டணும். 9 10 15 15 20 21 மீதி 2 3 3 3 6. இந்த நம்பர்ஸை மட்டும் கூட்டுனா 61 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 86. எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு எப்படி என்ன பண்ணணும், ஈக்குவல்ட்டுக்கு அங்கே உள்ளது அப்படி தான் போடணும். 86 கழித்தல், ஏன் கழித்தல் வருது, இது சைனே இல்லாமல் இருக்குன்னா கூட்டல் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போது இது கழித்தல் போடணும். கழித்தல் 61. இதை கழிச்சா எவ்வளவு வரும்னா 6ல் 1 போனால் 5 25. எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 25. எக்ஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25. ஸ்கொயர் ரூட் எவ்வளோ வரும், 25க்கு 5. எந்த 2 நம்பர் ஒரே நம்பரை நம்ம என்ன பண்ணணும், பெருக்கணும். ஸ்கொயர் ரூட்டை விட்டு வெளியில் எடுக்கணும்னா அப்போ எக்ஸுக்கு பதிலாக என்ன வரணும், 5 ஆன்சர். சரியா, அடுத்தது 15வது கணக்கு. 15 80 12 8. சரியா, இது வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்ப்போமா. இது 1, இந்த இதுக்கும் தொடர்பு இருக்கும். சரியா, இதுக்கு இந்த 2 நம்பருக்கும் 12 8ஐயும் கூட்டினா 20 20 × 4 80. அப்படி இதுவும் அதே மாதிரி வருதான்னு பாருங்கள். 16 7ஐயும் கூட்டினா 20 23 வராது. சரியா, அப்போ கழிச்சு பாருங்கள். 12ல் 8 கழிச்சன்னா 4, 12ல் 8 போச்சுன்னா 4 4 × 20 எவ்வளவு, 80. இதுமாதிரி இங்கே இது பண்ணி பாருங்கள். 16ல் 7 போச்சுன்னா எத்தனை வரும், 9 9 × 20 80 வருது. அப்போது இது 2ஐயும் கழிங்க. 26ல் 21 போச்சுன்னா எத்தனை வரும், 5 5 × 20 100. 26ல் 21 கழிக்கணும். எவ்வளவு, 5 5 5 × 20 எவ்வளவு, 100. அப்போ 100 தான் ஆன்சர். சரியா, அடுத்தது BD1 E2 DF2 இப்படின்னு இருக்குது. சரியா, இது ஒன்றும் இல்லை. இங்கே வந்து F2 எப்படி வந்ததுன்ட்டு, இது வந்து எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள், BCD. சரி, அடுத்தது DEF. இந்த 2 எப்படி வந்துச்சுன்னா இந்த கீழே உள்ள 2ஐயும் பெருக்கியிருக்காங்க, ஓ 2 2. அடுத்து EFG GHI. சரி, மூவி 2 6. இங்கே HI என்ன வரணும், J. HIக்கு அப்புறம் J. அடுத்தது JKL லைனாக தான் போயிருக்கு. இதை மட்டும் பெருக்கணும். 4 5 20. JL 20 ஆன்சர். இது சரியா. அடுத்தது 17வது கணக்கு. 1 2 இங்கே 9ஓட ரிலேஷன். சரியா, 4 5 81ஓட ரிலேஷன். 6 கொஸ்டின் மார்க் 121. 7 3 100. இங்கே 7 3 100 வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். எப்படி, 7 3 10 10 ஸ்கொயர் 100. அப்போ இங்கே பாருங்கள், 1 ஸ்கொயர் 1 தான். 2 ஸ்கொயர் எவ்வளவு, 2 ஸ்கொயர் 4. 1 ஸ்கொயர் 1 அப்படி தானே. அப்போது இங்கே வருதா, 2 ஸ்கொயர் 4 1 ஸ்கொயர் 1னா 9 வரலை. அப்போ என்ன பண்ணலாம், 7ஐயும் 3ஐயும் கூட்டி தானே ஸ்கொயர் பண்ணோம். அப்போ 2ஐயும் 1ஐயும் கூட்டுனா 3. அப்போ 3 ஸ்கொயர் 9. அப்போ 5 4 9 9 ஸ்கொயர் 81. அடுத்தது 6ஓட 1 கூட்டுனா 121. 121 எதோடைய ஸ்கொயர்னால் 11 ஸ்கொயர். 11 ஸ்கொயர் தான் 121. 6ஓட எதை கூட்டுனா எத்தனை வரணும், 11 வரணும். எதை கூட்டினா 11 வரும், 5. அப்போ 5 தான் ஆன்சர். 6 + 5 = 11. அப்போ 5 ஆன்சர். சரியா, 11 ஸ்கொயர் 121. அதனால் ஸ்கொயர் நம்பர்ஸை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது 18வது கணக்கு. 18 FP 22. சரியா, GN 21 JE 15 Kயோட எதை இது பண்ணால் 27 வரும். F வந்து எத்தனாவது நம்பர்னு பாருங்கள். F வந்து 6வது நம்பர். P வந்து 11வது நம்பர். F வந்து
ஆறாவது நம்பர். பி வந்து 16. அப்போ ரெண்டையும் கூட்டினா 22. அதேமாரி ஜி வந்து எத்தனையாவது நம்பர்? ஏபிசிடியை கையில் வச்சுருக்கேன் நான் இங்கே. 7வது நம்பர். எண் வந்து 14. இது ரெண்டையும் கூட்டினா 21. அடுத்தது ஜே வந்து 10வது நம்பர். இ வந்து 5. அப்போ 15. அடுத்தது நம்மளுக்கு 27 வரணும். கே வந்து 11வது நம்பர். 11ஓட எத்தனையை கூட்டுனா 27 வரும். 11ஓட 16 கூட்டினா 27. 16ஆம் நம்பர் வந்து பி. சரியா? 16ஆம் நம்பர் பி. 27 அப்போ தான் வரும். சரியா? அப்போது நம்மளுக்கு ஆன்சர் என்னது? பி. சரியா? தெரியுதா? அடுத்தது 19. 19வது கணக்கு பார்ப்போமா? இங்கே 4, 5, 6. 4, 5, 6, 40 வந்திருக்கு. 7, 6, 10, 140. இது கொஞ்சம் பெரிய நம்பர், அதை வச்சே கொஞ்சம் கண்டுபிடிங்க. அப்போ இது என்ன பண்ணியிருக்கணும்? பெருக்கி இருக்கும். பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பருக்கு போனால் வகுத்துருக்கலாம். சின்னதுலேருந்து பெருசு போனால் பெருக்கி இருக்கும். இப்போ 4 × 5 × 6. இதை பெருக்கி பாருங்கள். 5 30. 30 × 4 எவ்வளோ வரும்? 120. ஆனால் இங்கே 40 வந்திருக்கு. நம்மளுக்கு வந்து எவ்வளோ வருது? 120. 120லேருந்து 40 எப்படி வரும்? எப்படி வரும்னு பாருங்கள். டிவைடட் பை வகுத்தனை வந்துடும். அப்படி தானே? 120ல் 40 வரணும் அப்படின்னா நம்ம வந்து வகுக்கணும். எதால் வகுக்கணும்? 3ஆல் வகுத்து பாருங்கள். 4 3 12. அப்படி தானே? 4 12. இந்த 0 40 போடுவோம். அதே மாதிரி 7 பெருக்கல் இங்கே போடுறேன். 7 பெருக்கல் 6 பெருக்கல் 10 60. 60 × 7. 60 × 7 வந்து 420. 420 டிவைடட் பை 3. 1 3 3 மிச்சம் 12 வரும். 1 வருமா? 12ஓட சேர்த்தா 4 3 12. மீதி 0. 140 வந்துடும். அடுத்தது 12 × 8 × 5. சரி, இதை பெருக்கினா எவ்வளோ வரும்? 12 × 8 × 5 வந்து 480 வரும். எப்படின்னா 8 40. சரியா? 8 40. அந்த 0 போட்டுக்கோங்க. 12 × 4 வந்து 48. அப்போ டிவைடட் பை 3. 3ஆல் டிவைட் பண்ணால் 1 3 3 4. அப்போ மிச்சம் 18. 6 3 18. 0. 160 ஆன்சர். சரியா? அடுத்தது 20வது கணக்கு பாருங்கள். 16 8 8. இதில் வந்து எப்படி வந்திருக்குன்னு பார்க்கணும். 8 வந்து 2 க்யூப் தான். 8 வந்தாலே 2 க்யூபு. 16 4 ஸ்கொயர். ஆனால் இங்கே 8 வந்திருக்கு. எப்படி வரும்? இது 4 இது 2. அப்போ 4 2 8. 4 × 2 இருக்குதுன்னு அர்த்தம் 8. சரியா? அடுத்தது இது ஸ்கொயர் பண்ணியிருக்கு ஒன்று, இன்னொன்று க்யூப் பண்ணியிருக்கு. அப்போ இது 6 ஸ்கொயர் 36. 3 க்யூப் வந்து எவ்வளவு? 27. 6 3 18. 6 × 3. இந்த நம்பர்ஸை இங்கே பெருக்கியிருக்கு. அடுத்து இது 2 ஸ்கொயர் 4. இது 4 க்யூப் 64. அடுத்தது இங்கே அப்போ 2 × 4 8 வரணும். சரியா? இது எப்படின்னு தெரியுதா? இதை வேணால் கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் நிறுத்தி பார்த்துக்கோங்க. சரியா? இந்த கணக்குகள்லாம். அடுத்தது கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் வேறுபட்ட ஒன்றை கண்டறியவும். ஃபைண்ட் த டேர்ம் விச் இஸ் நாட் அசோசியேட்டட் வித் அதர்ஸ். ஒன்று வந்து இன்னொன்னோட தொடர்பு இல்லை, ஒன்று மட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எதுன்னு கண்டுபிடிக்கணும். ஆசியா, அண்டார்டிகா, ஆஃப்ரிக்கா, அர்ஜென்டினா. சரியா? இதில் இந்த 3மே ஆசியா, ஆஃப்ரிக்கா, அண்டார்டிகா வந்து கண்டம், காண்டினென்ட். இங்கிலீஷில் காண்டினென்ட், தமிழில் கண்டங்கள். அர்ஜென்டினா மட்டும்தான் வித்தியாசமானது, கண்டம் கிடையாது. அடுத்தது 22 தோல், பெருங்குடல், பித்தப்பை, உணவு குழாய். சரியா? இதில் இந்த பெருங்குடல் நம்மளுக்கு குடல் வெளியில் தெரியாது, உள்ளே இருக்குது, உள்ளுறுப்பு. பித்தப்பை, உணவு குழாய் 3மே எனது உள்ளுறுப்பு. தோல் மட்டும் வெளியில் தெரியும். சரி, அப்போ இதுதான் ஆன்சர் 22. அடுத்தது 23 4:19.
ஃபில்லப் சரியா வழிமுறை வினாயன் 23 மற்றும் 24 நிரப்புக. சரி நிரப்பணும். 4:19 7 என்ன 4லேருந்து 19 எப்படி வந்ததுன்னு கண்டுபிடிக்கணும். சரியா 4லேருந்து 19 இப்போ கொஞ்சம் பார்ப்போமா. 4 எப்படி வரலாம் 4 ஸ்கொயர்னு வச்சுக்கோமே. 4 ஸ்கொயர் வந்து எவ்வளவு நம்மளுக்கு 16 அப்படி தானே. ஆனால் 19 16ஓட எதை கூட்டுனா 19 வருது அப்படின்னு பாருங்கள். 16 ப்ளஸ் அதே நம்பரை தான் இது பண்ணணும். நம்ம 16ஓட இப்போ எத்தனையை கூட்டினா 19 3ன்னு வச்சுக்கோங்களேன் 19. அதே இது 7 அதே மாதிரி வருதான்னு பார்ப்பணும். 7 ஸ்கொயர் வந்து 49 49 ப்ளஸ் 3 கூட்டினா 49 52 ஆன்சர் வரலை. அப்போ இந்த மெத்தட் தப்பு. அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இது 4 அடுத்தது 19 எப்படி வந்திருக்குன்னா 4 ஸ்கொயர் ப்ளஸ் 4 கூட்டி 16 4 20 20ல் 1 போச்சுன்னா 19. அதேமாரி 7 ஸ்கொயர் 49 ப்ளஸ் 7 49 56 மைனஸ் 1 55. சரி 55 ஆன்சர். அடுத்தது 24 டார்க்னஸ்னால் லேம்ப் வேணும். இருட்டு அப்படின்னா என்னது வேணும் விளக்கு வேணும். அப்போ தர்ஸ்ட் வாட்டர். சரியா அடுத்தது 25 கீழே குறிப்பிட்டப்பட்ட வார்த்தைகளை அர்த்தமுள்ள தொடராக மாற்றுக. அரேஞ்ச் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ் இன் அ மீனிங்ஃபுல் சீக்வன்ஸ். எப்படி மீனிங்ஃபுல்லாக எப்படி மாற்றுறது. ஜட்ஜு போலீஸ் பனிஷ்மெண்ட் க்ரைம் ஜட்ஜ்மெண்ட். முதல்ல வந்து என்னது வரும்னா முதல்ல க்ரைம் தான் வரும். சரியா க்ரைம் வரும். அடுத்தது க்ரைம் வந்தோடனே ஒரு கிரிமினல் ஆன உடனே எங்கே போயிடுவாங்க போலீஸ்கிட்ட போவாங்க. அடுத்தது ஜட்ஜ்கிட்ட கூட்டிகிட்டு போவாங்க. அடுத்தது ஜட்ஜ்மெண்ட். அடுத்தது என்னது பனிஷ். அப்போ 5. அப்போது முதல்ல வந்து டி அடுத்தது டிக்கு அப்புறம் பி அடுத்தது ஏ அடுத்தது இ அடுத்தது இது 3வது ஆன்சர். சரியா அடுத்தது அரேஞ்ச் த ஃபாலோயிங் இன் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர். ஆங்கில அகர வரிசைப்படுத்தி எழுதுக. முதல்ல வந்து எஃப் எல்லாமே எஃப். அப்போ 2வது லெட்டரை பார்க்கணும். அது ஓ அதுவுமே எல்லாம் ஓவாக தான் இருக்குது. அப்போ 3வது லெட்டரை பாருங்கள். 3வது எல் அதுவும் எல்லா தான் இருக்குது. எல்லாம் எல்லா தான் இருக்குது. அப்போ 4வது லெட்டரை பார்க்கணும். இங்கே ஐ இங்கே கே இங்கே எல் அடுத்தது இங்கே ஒரு எல். அப்போ யார் முன்னாடி வருவான்னு பார்க்கணும். ஐயா இதா அப்படின்னு பார்க்கணும். சரியா ஐ தான் முன்னாடி வரும். அப்படி தானே ஐ வருமா கே வருமா அடுத்தது எல் வருமா அடுத்தது ஒரு எல் வருமா அப்படின்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து யார் வரும் ஐயா கேயான்னு பார்க்கணும். ஐ தான் ஃபஸ்ட்டு வரும். அப்படி தானே. அப்போது இது தான் 1. அடுத்தது யார் வரான்னு பார்க்கணும். இது கே வந்து அடுத்தது வந்துடும். அப்போ இது 2. அப்போ இதுலேயும் எல் தான் இருக்குது இங்கேயும் எல் தான் இருக்குது. அடுத்தது 5வது லெட்டரை பாருங்கள். இங்கே ஓ இருக்குது இங்கே ஐ இருக்குது. அப்போ எது முன்னாடி வரும் ஐ தான் முன்னாடி வரும் ஓ தான் பின்னாடி போகும். அப்போ இது 3வது போடணும் இதை 4வது போடணும். நீங்கள் ஏபிசிடி எழுதி வைக்கணும். அப்போ தான் இதெல்லாம் கரெக்டாக செய்ய முடியும். சரி அப்போ இதுதான் இது வந்து முதல்ல ஏ 2வது பி 3வது டி இது டி அடுத்தது 4வது சி இது. அடுத்தது 27 a word which cannot be formed from the word indispensable என்ற வார்த்தையிலிருந்து அமைய பெறாத வார்த்தை. இந்த வார்த்தை வந்து இந்த இதுக்குள்ளே அடங்காது. அப்போ ஆன்சரில் இருந்து தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸ்பெண்ட் SPEND இது அடங்குது. அப்போ இது ஆன்சர் இல்லை. சரி அடுத்தது இங்கே பாருங்கள் டிசேபிள்டு DISAA இந்த இருக்குது BLED இதுவும் வராது. இதுக்குள்ளே இருக்குது. இதுக்குள்ளே இருக்கக்கூடாது இந்த வார்த்தை. அவ்வளோதான். பெரிஷபிள் P இந்த இருக்குது E இருக்குது R இங்கே இல்லை இங்கே இருக்குது. அப்போ இதுதான் ஆன்சர். பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். சரியா அடுத்தது
அடுத்தது 28. a word which can be formed from the word responsibility. ரெஸ்பான்சிபிலிட்டி என்ற வார்த்தையிலிருந்து அமைய பெறும் வார்த்தை. இதில் வந்து இருக்கிற வார்த்தையை கண்டுபிடிக்கணும் ரெஸ்பான்சிபிலிட்டியில். அப்போ ஆர் பாருங்கள், RESP இருக்குது, ECT வருதான்னு பாருங்கள். இங்கே சி இல்லை, அப்படி தானே, RESP வரைக்கும் இருக்குது. ECTE வந்து டபுளில் 2ஆவது நேரம் வந்திருக்கு, அப்போ இது வராது. அடுத்தது ஸ்போர், SPORE இதுதான் வரும் ஸ்போர். இதுதான் அமைய பெரும் வார்த்தை, உள்ளுக்குள்ளே இருக்கணும், அவ்வளோதான். சரி, அமைய பெரும் வார்த்தை உள்ளுக்குள்ளே இந்த வார்த்தை இருக்கணும். அடுத்தது if P is division, T is addition, M is subtraction and D is multiplication, then what is the value of the expression? இது கொடுத்துருக்கு. P என்பது வகுத்தல் எனவும், Tஐ கூட்டலாகவும், Mஐ கழித்தலாகவும், Dஐ பெருக்கலாகவும் கொண்டால் இதன் மதிப்பு என்ன? இது கொஞ்சம் கவனமாக செய்யணும் இந்த கணக்கு. சரியா? இது எப்படி செய்யணும் அப்படின்னு பார்ப்போமா? நான் ஒரு நோட் எடுத்துக்கிறேன். இதில் என்ன கொடுத்துருக்கு? 12M, 12D, 28P, 7T, 15 இப்படி கொடுத்துருக்கு. அப்போ இது P என்பது வகுத்தல், அப்படி தானே. இங்கே வந்து முதல்ல M, அப்போ 12. Mஐ என்ன எழுக்கணும்? கழித்தல். M கழித்தல் போட்டுட்டு -12, D பெருக்கல், அப்போ பெருக்கல் 28. அடுத்தது P வந்து வகுத்தல், வகுத்தல் 7. T வந்து கூட்டல், கூட்டல் 15. இப்போ எப்படி செய்யணும்? போர்ட் மாஸ் லா படி செய்யணும். போர்ட் மாஸ், பிட் மாஸ்ன்னு படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், தெரியல. போர்ட் மாஸ் இது என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல ப்ராக்கெட் ஆஃப், அடுத்து டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன். முதல்ல டிவிஷனை செய்யணும். இது எப்படி செஞ்சு பழகணும்னா இதுதான் முதல்ல செய்யணும். அதுக்கு கீழே கோடு போடுங்க. சரி, அடுத்தது 12 கழித்தல் 12 பெருக்கலை போட்டுறணும். போட்டுட்டு 28ல் 7 வகுத்தா எத்தனை வரும்? 7னா 28, அப்போ 4 கூட்டல் 15. முதல்ல டிவிஷன் செஞ்சிட்டோம், அப்படி தானே. அடுத்தது மல்டிப்ளிகேஷன், 12 4ஐயும் பெருக்குங்க. 12 கழித்தல் 12 × 4 48 கூட்டல் 15. அடுத்தது என்ன பண்ணணும்? கூட்டணும், அடிஷன். கூட்டுற நீ கழிச்சிடாதீங்க, 12ஐயும் 15ஐயும் கூட்டுங்க. 7 1 1 2 கழித்தல் 48. அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, 48ல் 27 கழிக்க முடியாது, அப்போ 48ல் 27 கழிங்க. 48 27 கழிச்சா 8ல் 7 போச்சுன்னா 1, 21 4ல் 2 போச்சுன்னா 1, 21. இதில் பெரிய நம்பர் யார்? 48. அப்போ அதோடைய குறி கழித்தல், அப்போ -21 தான் இதுக்கு ஆன்சர். -21. சரியா? அடுத்தது பெருக்கல் என்பது கழித்தல், வகுத்தல் என்பது கூட்டல், அடுத்தது கூட்டல் என்பது வகுத்தல் மற்றும் கழித்தல் என்பது பெருக்கல் எனில் பின்வற்றுள் சரியானது எது? இது வந்து சரியானதை கரெக்டாக கண்டுபிடிக்கணும். இதுக்கு என்ன பண்ணணும்னா, இதுவுமே போர்ட் மாஸ் லா படி தான் வரணும். முதல்ல வந்து என்னது செய்யணும்? 15 அந்த ஆன்சர்லேருந்து தான் கண்டுபிடிச்சாகணும். 5 வகுத்தல் 5 பெருக்கல் 20 கணக்கு எழுதிக்கிறோம். முதல்ல 10 = 6. முதல்ல நம்பரை போடுங்க. 15 கழித்தல் 5, கழித்தலை எதா மாற்றிருக்காங்கன்னு பாருங்கள். கழித்தல் என்பது பெருக்கல், அப்போ பெருக்கல் 5. வகுத்தல் என்பது கூட்டல், கூட்டல் 5. பெருக்கல் என்பது கழித்தல், அப்போ கழித்தல் 20. கூட்டல் என்பது வகுத்தல், வகுத்தல் 10 = 6 வருதான்னு பார்க்கணும். அவ்வளோதான். சரி, 6 வருதான்னு பார்க்க. அதை எப்படி பார்க்கலாம்? முதல்ல யாரை செய்யணும்னு சொன்னேன், போன கணக்கிலே சொன்னேன். முதல்ல யாரை செய்யணும்? வகுத்தல். அப்போ வகுத்தல் செய்யும்போது 15 பெருக்கல் 5 கூட்டல் 5 கழித்தல் வரைக்கும் போட்டுறணும். 20ல் 10 வகுத்தல்னா 2 = 6. அடுத்தது பெருக்கலை செய்யணும். 5 25க்கு 5 மிச்சம் 2 1 5 75 கூட்டல் 5 கழித்தல் 2 = 6. அடுத்தது கூட்டல் பண்ணணும். 80 கழித்தல் 2 = 6. அப்போது
80ல் 2 போனால் 78. 6க்கு ஈக்குவல் கிடையாது. அப்போ இந்த ஆன்சர் தப்பு. அதுக்கு ரெண்டாவது போட்டு பார்ப்போம். ரெண்டாவது போட்டு பார்த்தா 8 வகுத்தல் 10 கழித்தல் 3 கூட்டல் 5 பெருக்கல் 6 ஈக்குவல் டு 8. சரியா? அப்போது இதை வந்து செய்யலாமா? இதில் முதல்ல என்னது? வகுத்தல் 8 வகுத்தலை எதா மாற்றணும்? கூட்டல் கூட்டல் 10 கழித்தலை எதா மாற்றணும்? பெருக்கல் பெருக்கல் 3 கூட்டலை எதா மாற்றணும்? வகுத்தல் வகுத்தல் 5 பெருக்கலை எதா மாற்றணும்? கழித்தல் 6 ஈக்குவல் டு 8 வருதான்னு பார்க்கணும். முதல்ல வகுத்தல் செய்யணும். 8 கூட்டல் 10 பெருக்கல் இதை எப்படி போடணும்னா வகுக்க முடியாது, அதனால் 3/5ன்னு போடுங்க. கழித்தல் 6 அப்போ ஓரஞ்சு 5 ஈரஞ்சா 10 ஈக்குவல் டு 8. இப்போ ஈரஞ்சா 10 இப்படி அடி கொடுத்துட்டேன்னா அடுத்தது 8 கூட்டல் இதை பெருக்கிருங்க 3 2 6 கழித்தல் 6 ஈக்குவல் டு 8. சரியா? இப்போ கூட்டுங்க. கூட்டல் தானே அடுத்து செய்யணும். போர்ட் மாஸ் படி 8 2 16 14 10 14 14 கழித்தல் 6 ஈக்குவல் டு 8. 16ல் 6 போச்சுன்னா எவ்வளவு? 14ல் 6 போச்சுன்னா 8. 8 ஈக்குவல் டு 8. அப்போ ரெண்டாவது ஆன்சர் 30ல். சரியா? நன்றி மாணவர்களே. மீதி 30 இது வரைக்கும் 30 கணக்குகள் பார்த்துட்டோம். மீதி கணக்குகளை அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.